புதுச்சேரியில் தொடர்ந்து செயின் பிரிப்பில் ஈடுபட்ட ஆந்திர கொள்ளையர்கள் போலீசில் சிக்கியிருக்கின்றனர். மிஸ்டர் ஆந்திரா பட்டம் வென்றவர் செயின் பறிப்பு கொள்ளையராக மாறியது எப்படி? புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தியாகப்பிள்ளை நகரைச் சேர்ந்தவர் 76 வயதான மூதாட்டி செல்லம்மை. இவர் தனது மகள் செல்வியுடன் கடந்த 20ஆம் தேதி அன்று கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது இருசக்கர வாகனத்தில் வந்த இரு நபர்கள் மூதாட்டியின் கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் செயினை பறித்து சென்று விட்டனர். இதுகுறித்து மூதாட்டி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதேபோல அன்றைய தினமே தன்வந்திரி நகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட திலாசுப்பேட்டை ராதாகிருஷ்ணன் நகரில் உமாவதி என்ற பெண்மணியிடம் 6.5 சவரன் செயின், தென்றல் நகர் மற்றும் கவிக்குயில் நகர் பகுதிகளில் நடந்து சென்ற பெண்களிடம் 10.5 சவரன் செயின்கள் என 20 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் பறித்து சென்றதாக புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரு காவல் நிலைய போலீசார், வடக்கு குற்றப்பிரிவு போலீசார், சிறப்பு அதிரடிப்படை போலீசார் என 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டது. முதலில் நகைப்பறிப்பு சம்பவம் நடந்த பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தனிப்படையினர் ஆய்வு செய்தனர். அப்போது இருசக்கர வாகன எண்ணை கொண்டு விசாரணை செய்ததில் கொள்ளையர்கள் பயன்படுத்திய 2 பைக்குகளும் புதுச்சேரியில் திருடப்பட்ட வாகனங்கள் என்பது தெரியவந்தது. சிசிடிவி காட்சிகளை அண்டை மாநிலமான தமிழக போலீசாருக்கு அனுப்பி வைத்து விசாரிக்க நகைப்பறிப்பில் ஈடுபட்டது ஆந்திராவைச் சேர்ந்த பிரபல திருடன் சையத் பாஷா என்பது தெரியவந்தது. இதனையடுத்து புதுச்சேரி போலீசார் ஆந்திர மாநில போலீசாரின் உதவியுடன் கடப்பா, சிந்தா கோமாதினி பகுதியில் வசித்து வரும் நகைப்பறிப்பு கொள்ளையர்களை பிடிக்கச் சென்றனர். அப்போது போலீசாரை கண்டவுடன் சையத் பாஷா தப்பி ஓடிவிட்டார். மற்றொரு திருடனான சுரேஷ்குமார் என்கிற பாபு போலீசாரிடம் சிக்கிக்கொள்ள அவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஆந்திர மாநிலம் கடப்பாவைச் சேர்ந்த சுரேஷ்குமார், அவரது நண்பர் சையத் பாஷா இருவரும் புதுச்சேரியில் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டது தெரியவந்தது. இருவரும் வார இறுதி நாட்களில் ஆந்திராவிலிருந்து புதுச்சேரிக்கு வந்து செயின் பறிப்பு சம்பவங்களை அரங்கேற்றிவிட்டு மீண்டும் ஆந்திராவுக்கு சென்று பதுங்கிக் கொள்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். புதுச்சேரி வந்ததும் முதலில் இருசக்கர வாகனத்தை திருடிக் கொண்டு பகல் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு சென்று நோட்டமிட்டு பின்னர் இரவு நேரங்களில் நகைப்பறிப்பில் ஈடுபடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர். அதுவும் வயது முதிர்ந்த பெண்களை குறிவைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பறிக்கப்பட்ட நகைகளை சிறிதளவை புதுச்சேரியில் விற்று உல்லாசமாக செலவும் செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் அனைத்தும் தப்பி ஓடிய சையத் பாஷாவிடம் உள்ளதாக போலீசாரிடம் பிடிபட்ட சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சுரேஷ்குமார் போலீசாரிடமிருந்து தப்பி ஓட முயன்றபோது கீழே விழுந்ததில் கையில் முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சுரேஷ்குமார் புதுச்சேரியில் பதுக்கி வைத்திருந்த 2 இருசக்கர வாகனம், 1 செல்போன், 5000 ரூபாய் பணத்தையும் போலீசார் கைப்பற்றியிருக்கின்றனர். சுரேஷ்குமாரை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்திருக்கின்றனர். செயின் பறிப்பு வழக்கில் தேடப்பட்டு வரும் சையத் பாஷா மீது ஆந்திரா மற்றும் தமிழகத்தில் இதேபோன்று 40 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மேலும் செயின் பறிப்பில் ஈடுபடும் சையத் பாஷா ஒருமுறை மிஸ்டர் ஆந்திரா பட்டம் வென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சையத் பாஷாவை பிடிக்க 2 தனிப்படைகள் ஹைதராபாத் சென்றுள்ளது. மிஸ்டர் ஆந்திரா பட்டம் வென்றவர் செயின் பறிப்பு கொள்ளையனாக மாறிய கதை அவர் பிடிபட்டால் தெரியவரும்.